மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்தை இருந்து பேசுறவங்க வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே நான் டைரக்டருக்கு நடிச்சு பழகி ஒரு டாக்டர் தேவைப்படுது. நிமித்தமா பாரு, இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா, எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான், ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் ஒன்னு எங்கிருந்து வெளியேற்றுறான், உழைப்புல இருந்து. வேளாண்மை செஞ்சு ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்க நிச்சயமா சொல்றோம்ல, ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுவீங்கப்பல. இவன் தான் மாட்டுக்கிறீங்கிறதா வச்சவன் தான். இவன் தான் பால் குடிச்சுட்டு படுக்க போற பரதேசி நாய். இந்த நாய் தான். முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான். புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான். மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான். இந்த நாய் டாக்டர் ஆயிடும். நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க, மில்க் சாப்பிடுங்க, புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நான் கேட்டேன். கோத்தால் நண்பர்களாம் கோப்பம் நண்பர்களாங்க. அதை பஞ்சுக்கிற போயலாம். வேளாண்மை தொழிலடா பரதேசி, பரதேசி. வேளாண்மை என் பண்பாடடா, என் கலாச்சாரம், என் வாழ்வியல் முறை, என் வாழ்வியல். அரசியலாக சொன்னவர் அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று இருந்தார். என் மகிழ்ச்சி அவர்தான் நான் தேசிய பணி என்றாக்குவேன். ஏன் அது தொழில் இல்லை? என்னுடைய அப்பன் நம்மாழ்வார் சொல்றார், வேளாண்மை தொழில் அல்ல. ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியது தொழில் இல்லை. செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசியத்தை போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்ணுவேன்? என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க? உனக்கு அப்படித்தாண்டா தெரியும். 5000 ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும். ஆவேசமா எழுந்துக்கிற வாங்கின அடி அவ்வளவு, அடி அவ்வளவு. இதயம் முழுக்க வலி. அந்த மொழிதான் வருது ஆவேசமா. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய்வழியே வந்து விழுங்குறான். அதாண்டா என்னுடைய மொழி. உன் மேல இருக்கிற அக்கறை தாண்டா இந்த ஆனந்தமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா என்னை இந்த கோபத்தை குறைக்க கூடாதா? எல்லாம் சரியா இருக்கு. இந்த சினத்தை குறைக்க கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாலே இருந்திருப்பாங்கடா. நான் ஏன்டா இங்க வரேன்? அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு ராணுவ வீட்டு வாசல் எவன்டா நின்ன? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி போய் கலையில? சேவை செய்வா சேவை செய். நான் அழைக்கலந்தவர்களை பழைக்கத்தோட யாரும் ராணுவ கூப்பிடல. எதுக்கு என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா, இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத, 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசிலிருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்டா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சிட்டா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும். என்ன பண்ணிக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா
இருங்க இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது எந்த ஊர் பேரு ஒரு ஊர்ல வந்து கோயம்புத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும், இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. இது என்னது? இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை. மருதமலை அது உறுதியா பேசுவாப்ல வரும்போது. இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி, மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றான். இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம், எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம். காமராஜர் படிக்க வச்சாரு, சீமா பனையேற சொல்றாரு. ஏன்னா எங்க ஆத்தாளத்தும் பனையேறி தான் என்னைய படிக்க வச்சான்.